இன்றைக்கி நல்லா க்ரீன் கலர் பீன்ஸ் எப்படி ஒரு சைட் டிஷ்ஷாக பிரட்டிக்கிறான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பீன்ஸை வந்து நடுவில் ரெண்டு ரெண்டாக கீறி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதுக்கு தேவையான கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட தேவையில்லை பீன்ஸ்னால், ஏன்னா கடிப்படும். பச்சை மிளகா போடாமல் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு இந்த பீன்ஸையும் அதில் கொட்டி நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். இது நல்லா வதங்கி வரும்போது கடைசியில் இதுக்கு என்ன செய்யணும், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எல்லாம் கலந்த குழம்பு மிளகாய் பொடி அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் தண்ணி விடணும். தண்ணி கொஞ்சம் ஊற்றினா இல்லாட்டி அப்படியே அடி பிடிச்சி போகும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா பிரட்டலை வேக வச்சு எடுத்துடலாம். இது வந்து இப்போ சாம்பார் சாதம்லாம் செஞ்சோம்னா அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக அதை வச்சுக்கிறலாம். சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். எல்லோரும் இப்போ இதை ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம், ஈஸியாகவும் இருக்கும். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.